Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சூப்பரான தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள், நினைச்ச உடனே பண்ணிரலாம். அரிசி மாவும் உளுந்த மாவும் மட்டும் தான் தேவை. உளுந்த மாவும் நம்ம வீட்லயே மிக்ஸிலே நம்ம ரெடி பண்ணிரலாம். ரொம்ப ஈஸி, நல்ல கிறிஸ்பியா இருக்கும். வாயில போட்ட உடனே கரஞ்சிரும். வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா உளுந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கிடணும். ரொம்ப கருகிற அளவுக்குலாம் நம்ம வறுக்க வேண்டாம். அதே மாதிரி நல்லா செவக்கிற அளவுக்கும் வறுக்க வேண்டாம். நல்ல வாசனை வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அளவு பார்க்கலாம், எவ்வளோ அளவு தேவைப்படணும். 1 கப் நம்ம அரிசி மாவு எடுத்துட்டோம்னா அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நம்ம இந்த உளுந்த மாவு எடுத்துக்கிடலாம். 2 மாவையும் கண்டிப்பாக நம்ம சலித்து தூசி குறுன்னு இல்லாமல் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து முறுக்கு சுடும்போது வெடிக்காமல் இருக்கும். இப்போ 2 மாவும் நான் கலந்துட்டேன். இது கூட கொஞ்சமாக எள்ளு சேர்த்துருக்கிறேன். எள்ளை வந்து தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கிடலாம். ஒருவேளை மண் தூசி இருந்தாலும் வெளியில் வந்துடும். இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன். பட்டர் உங்ககிட்ட இல்லைன்னா நல்லா சூடான எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் இதில் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நமக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டோன்னா 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் தேவைப்படும். ஒருவேளை எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது தேங்காய் பால் எல்லாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு முறுக்கு மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டேஜ் வர அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் முறுக்கச்சியும் எடுத்துருக்கிறேன். உள்ளே வந்து ஆயில் தடவிக்கோங்க. வெளியில் இந்த போர்ஷன் வந்து தண்ணியில் நல்லா தடவினாலே போதும். ஒவ்வொரு தடவை நம்ம மாவு எடுக்கும்போது நம்ம கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாவு எடுக்கணும். அப்போ தான் காயாமல் இருக்கும். அதை மாதிரி இந்த மீதி மாவுள்ள பாத்திரத்தை மூடியே வச்சுக்கோங்க. நிறைய குவான்டிட்டியில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஒரு இதை புழிஞ்சிட்டு அடுத்து எடுக்கிறதுக்குள்ளே அது காஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி அச்சில் மாவு வச்சுட்டு நம்ம சுற்றி பார்க்கணும். அந்தந்து விழுந்துச்சுன்னா நமக்கு இன்னும் தண்ணி தேவைப்படுதுன்னு அர்த்தம். அப்போ மாவெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே தான். நம்ம ஆயில் ஹீட் ஆகிற டைமில் இந்த மாதிரி பாத்திரத்தில் லைட்டாக ஆயில் தடவிட்டு நம்ம புழிஞ்சு வச்சிட்டோன்னா நம்ம போடுறது ஈஸியாக இருக்கும். புழிஞ்சிட்டு இந்த ஓரத்தெல்லாம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஆயிலில் போட்டதும் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது மாதிரி நமக்கு 2-3 ஒரே டைமில் போடுறோன்னா 2-3 பாத்திரத்தில் இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து ஆயிலில் போட்ட வேண்டியதான். இந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து முறுக்கை வந்து திருப்பி போட்டுக்கிடலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததும் நம்ம எடுத்துட வேண்டியதான். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு செஞ்சிடலாம். நமக்கு தேவையான அளவு குவான்டிட்டியில் நம்ம வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நல்லா வெந்துட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். சூப்பராக ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.